அமெரிக்காவையே நடுங்க வைக்கும் சீனா, ரஷ்யா, ஈரான் கூட்டணி. விண்வெளி போரில் இந்த விண்வெளி அதிகார மையத்தின் பின்னணி என்ன? உலகமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் வகையில் சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு விண்வெளி அதிகார மையத்தை, அதாவது ஸ்பேஸ் பவர் ஹப்பை உருவாக்கியுள்ளன. அமெரிக்காவின் ஜிபிஎஸ்ஐ முடக்கும் சீனாவின் பெய்டு, ரஷ்யாவின் கயாம் உளவு செயற்கைக்கோள் மற்றும் ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள், இவை மூன்றும் இணைந்தால் என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் அமெரிக்காவை அலறவிடும் சீனாவின் பெய்டு தொழில்நுட்பம், ரஷ்யாவின் உதவியுடன் ஈரான் நடத்தும் விண்வெளி வேட்டை, 2026 புதிய உலக அரசியல் மாற்றங்கள் ஆகியவற்றை பார்க்க போகிறோம். என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான நியூஸ் கிடையாது. இது உலகத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு மிகப்பெரிய கேம் பிளான். இத்தனை நாளா நாங்க தான் உலகத்துக்கே டான்னு சுத்திட்டு இருந்த அமெரிக்காவை இப்போ 3 நாடுகள் சேர்ந்து ஊரங்கட்டிட்டு இருக்காங்க. சீனா, ரஷ்யா, ஈரான், இந்த 3 பேரும் சேர்ந்து விண்வெளியில ஒரு பெரிய ரகசிய கூட்டணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏதோ படத்துல வர்ற கதை இல்ல நண்பர்களே, இப்போ நிஜமாவே நடந்துட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. சீனாவோட கை, ரஷ்யாவோட கண்ணு, ஈரானோட கை, இந்த 3 சேர்ந்தா அமெரிக்காவோட பவர்ஃபுல் ஆயுதங்களே மழுங்கி போயிடும்னு சொல்றாங்க. அது எப்படி? எல்லாத்தையும் பத்தி நுணுக்கமா அலச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். முதல்ல சீனாவோட ஆட்டத்தை பார்ப்போம். நாம எல்லாரும் போன்ல ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம்ல, அது அமெரிக்காவோடது. அவங்க நினைச்சா அதை எப்போ வேணா ஆஃப் பண்ணலாம். ஆனா இப்போ சீனா பெய்டு 3ன்னு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இதுல 35க்கும் மேல சேட்டலைட் இருக்கு. இது எவ்வளவு துல்லியம்னா 1 சென்டிமீட்டர் தப்பு இல்லாம டார்கெட்டா அடிக்கும். ஈரான் இப்போ அமெரிக்காவோட ஜிபிஎஸ் விட்டுட்டு இந்த பெய்டுவோட மிலிட்டரி சிக்னல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஈரானோட ஏவுகணைகள் முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ அக்யூரட்டா 10 மீட்டர் தூரத்துல வந்து விழும். அது மட்டும் இல்ல, அமெரிக்கா என்னதான் சிக்னலை ஜாம் பண்ணாலும் பெய்டுவை ஒன்னும் பண்ண முடியாது. இதுதான் ஈரானுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அடுத்தது ரஷ்யா. இவங்க விண்வெளி உளவுத்துறையில சர்வைலன்ஸ் கில்லாடிங்க. ஈரான் கையில கயாம்னு ஒரு உளவு சேட்டிலைட்டை கொடுத்திருக்காங்க. இது பூமியில 1 மீட்டர் அளவுல இருக்கிற பொருளை கூட விண்வெளியில இருந்து துல்லியமா படம் பிடிக்கும். அமெரிக்காவோட கப்பல் எங்க வருது, இஸ்ரேலோட ராணுவ தளம் எங்க இருக்கு, எல்லாத்தையும் ஈரான் இப்போ லைவா பார்த்துட்டு இருக்கு. ஒரு ஏவுகணைய வீசினா அது சரியா பட்டுச்சா இல்லையான்னு அடுத்த நிமிஷமே விண்வெளியில இருந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்க எங்க இருந்தாலும் ஈரான் எங்களை பாக்குதுன்னு அமெரிக்காவே இப்போ பீதியில இருக்கு. இப்போ ஈரானோட மிசைல் வலிமை, கைடு கிடைச்சிருச்சு, கண்ணும் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? அடிக்கிற கை வேணும்ல, அதுதான் ஈரானோட ஏவுகணைகள். ஈரான் இப்போ மத்திய கிழக்கோட மிசைல் ஹப்பா மாறிடுச்சு. அவங்க கிட்ட இருக்கிற சிமோக் ராக்கெட் சாதாரணமானது இல்ல. அது நினைச்சா விண்வெளிக்கு சேட்டலைட்டை கொண்டு போகும், இல்லன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையா மாறும். இப்போ ஈரானால 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கிற எதையும் தட்டி தூக்க முடியும். அவங்க தயாரிச்ச ஷாஹிட் ட்ரோன்கள் ரஷ்யாவோட டெக்னாலஜியால இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. இதனாலதான் அமெரிக்கா இப்போ ஈரானை பார்த்து பயப்படுது. சோ நண்பர்களே, இப்ப புரியுதா? சீனா, ரஷ்யா, ஈரான், இந்த 3 பேரும் சேர்ந்து விண்வெளியில ஒரு பெரிய கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம இந்தியாவோட மிஷன் சக்தி மற்றும் லேசர் ஆயுதங்கள் தான் உலகத்துக்கே ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. இந்த விண்வெளி போர்ல இந்தியா யாரோட பக்கம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லனா நாம தனி வழியில போறதுதான் சரியா? உங்க மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம நுண்ணுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைக்கிடுங்க. அடுத்த ஒரு மரண மாசான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.